ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு 5.1 வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்பயுமே ரெகுலராக போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேனலு ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க, இல்லை ஃபுல்ஸ் பேக்கேஜாக வேணும்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களோட ரூம் சைஸு அதெல்லாம் மெஷர்மெண்ட் நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையரும் உங்களுக்கு ஃபுல் செட்டாக வேணும்னாலும் அதுக்கு மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவை இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கா தேவை இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இது ஒரு 5.1. இப்போ அக்ரிலிக் பேனல் கஸ்டமர் இதே ஒரு மாடல் தான் வேணும்னு கேட்டிருந்தார். அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயுமே ரெகுலராக அந்த பாட்டம் புஷ் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் பாட்டம் புஷ் போடுறோம். அது கொஞ்சம் நல்லா நீட்னஸான ஒரு லுக்கு கொடுக்கும். பேக் சைடு வீப்லன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு FT003, அதாவது HDMI ஆப்டிக்கல் கோஎக்ஸலுக்காக அந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த இன்புட் பார்த்திங்கன்னா அதில் இன்புட்டுமே கனெக்ஷனில் தான் கொடுத்துருப்போம். ஆக்ஸ் இன்புட் கொடுக்கறதுக்காக அந்த செக்ஷனை கொடுத்துருப்போம். இல்லை அது டம்மி பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹை ஸ்பீடு ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி ஸ்பீக்கர் எல்எஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுற நல்ல குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஹோல்டர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஃபீஸ் ஹோல்டர் ஹெவியாக இருக்கும். நார்மலாக யூஸ் பண்ணுற ஹோல்டர் கிடையாது. மெயின் லீடும் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான மெயின் லீடு தான் நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்ல முறையில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணி ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி இது ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கனாக்கா இதில் பாருங்கள். இதில் இன்டீரியரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நான் சொல்கிறேன். வியூ மீட்டர் ரெகுலராக நம்ம அந்த செகண்ட் மாடல் வியூ மீட்டர், அதாவது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டிஸ்பிளேக்கும் லுக் வைஸ் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி வியூ மீட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவியாக நம்ம ரெடி பண்ணி பக்காவாக மேட்சிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆடியோ போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வைண்டிங் பண்ணி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நல்ல அவங்களுக்கு ஆம்பியர் நல்லா கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரெகுலராக 4 கெப்பாசிட்டி போட்ட பவர் சப்ளை செக்ஷன் போட்டிருக்கோம். ரிமோட் கிட்டு நம்மளுடைய ஓன் ரிமோட் கிட்டு தான். நம்ம 4 டிரான்சிஸ்டர் STK டைப் மகாராஜாவில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கனாக்கா மகாராஜா 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் அவுட்புட் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாட்டேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடியோ போர்ட்ஸ் மகாராஜாவோட யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மள்ட்ட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஸ்டாக் இல்லாததுனால அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்டாக் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிவிடுவோம். இது குவாலிட்டி வைஸ் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஈக்குவலான குவாலிட்டி தான் நம்ம மெட்டீரியல் கிடைக்கலனாலும் யூஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி FT003 இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர் மட்டும் வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை எனக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற கஸ்டமர்களுக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமரோட வீடுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் மாடல் பாக்ஸ் போட்டு ரெடி பண்ணி தரோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடியும் நம்ம சேனலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோவிலையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோலையும் இப்போ போட்டுட்ருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸோட வீடியோவும் நான் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் தனியாக தேவைப்படுறதுனாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுல் பேக்கேஜாக எடுக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ரெடி பண்ணுறதுக்கான டைம் கொஞ்சம் தேவைப்படும். மற்றபடி ஆம்ப்ளிஃபையர் மட்டும் தேவைப்படுதுனாக்கா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இல்லை ஃபுல் பேக்கேஜாக வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பேனல் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்ல டிசைனில் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குன்றதுனால ஒரு சில மாடல் மட்டும் நம்ம ரெகுலர் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாடல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட இனிமேல் ரெகுலராக வரும். இப்போ இதுக்கான ரிமோட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ரிமோட் தான் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. நம்மள்ட்ட ஆம்ப்ளிஃபையர் வாங்கல கஸ்டமர்களுக்கு ரிமோட் 2 ரிமோட் நம்ம கொடுத்துருவோம். ஒரு ரிமோட் போனாலும் உங்களுக்கு ஃபால்ட் ஆச்சுனாலும் நீங்கள் அடுத்த ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்க நம்ம கியூடெக்கோட ரிமோட் கிட்டோட ரிமோட்டு. இது தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். குவாலிட்டியான ரிமோட் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு வேளை இன்கேஸ் உடஞ்சதுனாலும் நம்ம இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 ரிமோட்டாகவே கொடுத்துட்றோம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் கீலாம் மேக்ஸிமம் எல்லாமே காமனாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா ரிமோட் கிட்டுங்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே காமனான ஃபங்க்ஷன்ஸ் கீ தான் இருக்கும். அந்த கீழே எல்லாமே
நம்ம அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் 2.1, 5.1, 7.1 எது வேணும்னாலும் நம்மளை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.